வணக்கம். நேற்றைய தினம் மதுராந்தகத்தில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டம்னு சொல்கிறதா மாநாடுன்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம், மக்கள் கடல். முன்னதாக சிதம்பரத்தில் தான் மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தை நடத்த இருந்தது. அங்கே அதீதமான மழைப்பொழிவு காரணமாக மாற்று இடமாக கடைசி நேரத்தில் மதுராந்தகத்தில் மாற்றினாங்க. குறுகிய காலகட்டமே இருந்துச்சு, பொருளாதார தட்டுப்பாடு இருந்துச்சு. இதற்கு இடையே மிகச்சிறப்பாக கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று அதிகாலையிலே கடும் மழைப்பொழிவு மதுராந்தகத்துலையும். அப்போ எப்படி கூட்டம் நடத்துறது, எப்படி ஏற்பாடுகள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் பிறகு மழை பெய்யலை, ஆனால் தண்ணி தேங்கி இருந்துச்சு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கட்சியோட நிர்வாகிகள், களப்பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்து மற்ற எல்லாரும் பார்த்து வியக்கிற வண்ணம் கூட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறை பரப்புரைகள், நாம் தமிழர் கட்சி குறித்தான அவதூறு பரப்புரைகள், நாம் தமிழர் கட்சி குறித்தான கருத்துருவாக்கங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படுது. இந்த செயல்பாடுகளால் யாராவது நாம் தமிழர் கட்சியோட தொண்டர் நிர்வாகி மனசில் ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு சுணக்கம், ஒரு மனச்சோர்வு, ஒரு கவலை இருந்தால் கூட நேற்றைய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அது முழுமையாக நீங்கி உற்சாகம் பிறந்து உத்வேகத்தோடு உந்து சக்தியோடு அவங்க வீடு திரும்பியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு மனநிறைவான பொதுக்கூட்டமாக நேற்றைய மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் இருந்துச்சு. மாவீரர் நாளுங்கிறது மட்டும் ஒரு நாள் அல்ல, நமக்காக நாடு கட்ட போராடி உயிர்நீத்த அந்த மாவீர தெய்வங்களை போற்றி தொழக்கூடிய நாள். அவங்க நமக்கு கையெழுத்து சென்ற கடமையை ஏற்று லட்சியத்தை முடிப்பதற்கு நாம் சூளுரைக்க வேண்டிய நாள். அந்த நாள் அதற்கே உரித்தான அந்த ஒழுங்கோடு நேற்று நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்போட ஒழுங்கோடு இருக்கு என்பதற்கான சான்று ஒன்னே ஒன்று சொல்லலாம். அதாவது நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டமோ மாநாடோ அங்கே தலைவர் பிரபாகரன் பேரை உச்சரித்தா ஒட்டுமொத்த கூட்டமும் ஆறு பறிக்கும். அங்கே திரையில் தலைவரோட படத்தையோ காணொலியவோ போட்டாங்கன்னா எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. அப்படியே உணர்ச்சி மிகுதியில் ஆறு பறிப்பாங்க. அப்போ தலைவரோட பேரை சொல்கிறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் ஆறு பறிக்கும். அவ்வளவு உற்சாக மிகுதியில் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும். அதே சமயத்தில் அக வணக்கம், வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அக வணக்கம் சொன்னால் இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் ஒரு துளி கூட, ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது. ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாக இருக்கும். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு மற்றவங்க பார்த்தா வியப்படைவாங்க. ஆனால் இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இந்த ஒழுங்கு, இந்த கட்டுக்கோப்பு, இந்த நேர்த்தி கிடையவே கிடையாது. நேற்று 6 மணிக்கு நிகழ்ச்சிகள் முடிஞ்சிச்சு. 6:05 போல மாவீரர் சுடர் ஏற்றப்பட்டு பாடல் ஒலிக்கப்பட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அண்ணனோட உரை தொடங்க இருந்துச்சு. 6 மணிக்கு இந்த முடிஞ்ச பிறகு 6:05க்கு அந்த சுடர் ஏற்றணும். இடைப்பட்ட நேரம் ஒரு 5 நிமிஷம். அப்போ 6:05 போல தான் சுடர் ஏற்றங்கிறதுனால அப்போ அமைதியாக இருந்தாங்க. இங்கே எந்த ஒளிவாங்கல எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஆனால் அந்த 5 நிமிஷமும் ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக இருந்துச்சு. ஒரு விசில் சத்தம் கிடையாது, ஒரு ஆறுபறிப்பு கிடையாது, ஒரு கைத்தட்டல் கிடையாது, ஒரு தேவையில்லாத கூச்சல் கிடையாது, ஒரு தேவையில்லாத முழக்கம் கிடையாது. அதாவது பார்த்து நம்மளே பார்த்து பிரமிச்சுக்கிற விஷயம், பெருமையாக நினைக்கிற விஷயம் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். ஆனாலும் நாம் தமிழர் கட்சி குறித்து இதில் ஏதாவது ஒன்றை வச்சு ஏதாவது பிரச்சனை கிளப்ப முடியாதா, ஒரு கருத்துருவாக்கம் செய்ய முடியாதா அப்படின்னு கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு திராவிடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேற்று சவுக்கடி செருப்படி அண்ணன் கொடுத்துருக்காங்க. அதில் அண்மையில் ஒரு வார இதழில், அதாவது ஜூனியர் விகடனில் அண்ணன் சீமானவர்கள் குறித்தான அந்த படம் ரஜினிகாந்தோட சந்திப்பை போட்டு அதில் காவி விட போட்டிருந்தாங்க. அதை போகிற போக்கில் அண்ணன் இடது கையால் புறந்தளிட்டாங்க. அப்படி மிகச்சிறந்த ஒரு கூட்டமாக இருந்துச்சு. 2026 தேர்தலுக்கு இப்போதே தயாராகலாம். அதற்கான உந்து சக்தியை, உத்வேகத்தை, உற்சாகத்தை எங்கே பெற்றுக்கலாம்னா நேற்றைய மாவீரர் நாள் கூட்டத்தில் பெற்றுக்கொண்டோம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொதுக்கூட்டமாக இருந்துச்சு, மனநிறைவாக இருந்துச்சு. 2009 இறுதிக்கட்ட போர் முடியுது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் பிறகு ஈழத்தில் அங்கே எதுவும் செய்கிறதுக்கான சூழல் இல்லை. அதுக்கும் பிறகு தலைவர் அதுக்கு முன்னாடி மாவீரர் நாள் அனுசரித்தாங்க. அதுக்கும் பிறகு தலைவருக்கு பிறகு மாவீரர் நாள்னு உலகத் தமிழர்கள் எதிர்நோக்கி இருப்பது அண்ணன் சீமானவர்களை நாம் தமிழர் கட்சியை தான். 2010 தொடங்கி 2024 வரைக்கும் சமரசம் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளை அனுசரிப்பாங்க. காவல்துறை நெருக்கடி கொடுத்தாலும் சரி தான், இல்லை அரசதிகாரம் அடக்குமுறை பார்த்தாலும் சரி தான்,
ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சியோட அந்த மாவீர நாள் வந்து அனுசரிக்கப்படும். ஈழத்தில் வந்து மாவீர துயிலும் இல்லத்தோட பொறுப்பாளராக இருந்த அப்பா பொன் தியாகம் அவங்க தான் நாம் தமிழர் கட்சியோட சுடரை ஏற்றி வச்சாங்க. அவங்க உடல்நல குறைபாடு காரணமாக இப்போ வர முடியறதில்ல. அப்படி வந்து உலகத்தமிழ் சொந்தங்கள் வந்து தாய் தமிழகத்தை நோக்கி தலைவருக்கு பிறகு இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியோட மாவீர நாள் நிகழ்வை தான் அவங்க ரொம்ப உற்றுநோக்கி கவனிச்சாங்க. அவ்வளவு நேர்த்தியோடு, அவ்வளவு ஒழுங்கோடு, அவ்வளவு கட்டுப்பாட்டோடு, அவ்வளவு கண்ணியத்தோடு அந்த நிகழ்வு நடந்துச்சு. அதில் வந்து அண்ணனோட பேச்சோட ஒரே வரியில் சொல்லிடலாம். அண்ணனோட பேச்சை, தலைவரோட ஆயுதம் மிச்சம் வைத்ததை அறிவாயுதம் ஏந்தி செய்து முடிப்போம். அதான் அண்ணன் சொன்னது. தலைவரோட ஆயுதம் மிச்சம் வைத்ததை அறிவாயுதம் ஏந்தி நாம் செய்து முடிப்போம் அப்படின்னு. அதாவது அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும். இது நியதி. தொடக்கத்தை தந்தை செல்வா அவர்கள் ஈழப்பெரு நிலத்தில் அற போராட்டம் அது மௌனிக்கப்படுது. அதுக்கும் பிறகு தலைவர் பிரபாகரன் ஆயுதம் ஏந்திய புரட்சி, மக்கள் புரட்சி, அதுவும் மௌனிக்கப்படுது. இந்த முறை அற போராட்டம். இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, ஜனநாயக வழியில், அரசியல் வழியில் நமக்கான ஒரு நாடு கட்டுவதற்கான குரலை எழுப்புவதற்கு நாம் தமிழர் கட்சி அந்த களத்தில் வந்து 14 ஆண்டு காலமாக தொய்வு இல்லாமல், சமரசம் இல்லாமல், சின்ன ஒரு தடம்பரல் இல்லாமல் இந்த களத்தை நிற்குது. நேற்றைய மாவீர நாள் பொதுக்கூட்டங்கிறது உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, மீண்டும் ஒரு நம்பிக்கையும், மீண்டும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அமைஞ்சிச்சு. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சியோட இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க. மாவீரம் போற்றதும் மாவீரம் போற்றதும் அப்படின்னு போட்டாங்க. மற்றபடி பெருசாக எதையும் குறிப்பிடல. அதாவது இந்த நாளை வந்து சொல்கிறாருங்கிற வகையில் நம்ம வரவேற்கலாம். அது மாவீரம் அப்படின்னு சொல்கிறவர் யார்? அந்த மாவீரத்துக்கு சொந்தக்காரங்க யார்? அந்த மாவீரர்கள் அவங்க என்ன சாதனை பண்ணாங்க? அவங்க எப்படி வீழ்த்தப்பட்டாங்க? அவங்கள வீழ்த்திய துரோகிகள் யார்? இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் துரோகி, யார் இந்த இடத்தோட காப்பரன், யார் மாவீரர், யார் வந்து எல்லையில் காவல் தெய்வங்கள் என்னவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து விஜய் கட்சியில் வந்து அது தெரிய வாய்ப்பு இல்லை. மாவீரம் போட்டதும் அவர் பதிவு போடுறாரு. கீழே ஒரு தம்பி பதிவு போடுறாரு, அண்ணா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மாவீரர் நீங்கள் தான் அப்படின்னு பதிவு போடுறாரு. இப்படி தான் அவங்களோட அரசியல் புரிதல் இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் அதை என்னன்னு சொல்லியாவது விளங்கப்படுத்தணும்ல, அரசியல்படுத்தணும்ல. அது இல்லாமல் ஒரு சடங்குக்கு, சம்பிரதாயத்துக்கு மாவீரம் போடுறதும் போடுறாரு. அதே போல் வந்து 26 தீர்மானம் போட்டாங்க அவங்களோட அந்த செயற்குழு கூட்டத்தில். தீர்மானத்தில் வந்து ஈழம் தொடர்பாக வர்றப்ப நிரந்தர தீர்வுக்கு பொது வாக்கெடுப்புங்கிறாங்க. நிரந்தர தீர்வு எது? அங்கே ஈழத்தில் வந்து மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட பிறகு, ஒரு இன அழிப்பு, இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட பிறகு, இனி சிங்களர்களோடு தமிழர்கள் இணைந்து வாழ்வது சாத்தியம் இல்லை, தனி தமிழீழம்தான் தீர்வு. அதைத்தான் அந்த நிலத்தில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களும், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்களும், உலக தமிழ் சொந்தங்களும் விரும்புகிறாங்க. அப்போ தனி தமிழீழம்ங்கிற வார்த்தையை சொல்லணும். இன்னும் சில பேர் சொல்கிறப்ப ஈழத்தமிழன் வார்த்தையை பயன்படுத்தாமல் இலங்கை தமிழர்மாங்க. அப்படி ஈழம்ங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்படி ஈழத்தமிழர்னு சொல்கிறவங்க தமிழீழம் அப்படிங்கிற அதை சொல்லியிருக்கணும். ஆனால் விஜய் வந்து தீர்மானத்தில் ரொம்ப தெளிவாக தமிழீழம் அப்படின்னு வார்த்தையை உச்சரிக்காமல் பொத்தம்பொதுவாக சொல்கிறார். அதே போல் மாவீரம் போட்டதுன்னு ஒரு பொத்தம்பொதுவாக சொல்கிறாரு ஒழிய உளப்பூர்வமாக இதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லை. பெரியாரோட பிறந்தநாள் அவங்க நினைவுறாங்க, தலையோட பிறந்தநாள் வந்துச்சு அதே நினைவுல, அதுக்கே வந்து வாழ்த்து போடுற உலக தமிழ் சொந்தங்களுக்கு. அப்போ அவங்கள தான் பார்க்கணும். நம்மை போல உளப்பூர்வமாக உணர்வோடு அதை உயிரா நேசித்து அதில் வந்து ரத்தமும் சதையுமா கலந்து அமைக்க மாட்டாங்க. அதனால நேற்றைய மாவீர நாள் பொதுக்கூட்டங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த அமர்வுகளுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இருந்துச்சு. அங்க கூடிய மக்கள் கொடுத்த பார்க்கவே வந்து நாம் தமிழர் கட்சியில் எந்த சேதாரத்தையும் யாரும் ஏற்படுத்தல. மாறாக நாம் தமிழர் கட்சியில் பல கலைகளை புடிங்கி எடுத்துட்டு போய் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சேதாரத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்கிறது நேற்றைய பொதுக்கூட்டத்தின் வாயிலா தென்பட்டுச்சு. அதனால 2026 தேர்தலை மனதில் கொண்டு மாவீரர்களுடைய ஆசையோடு உழைக்க நேற்றைய நாளில் சூழ வச்சோம். மற்றபடி இந்த அவதூறுகளை நாம் ஏற்றுக்கிற அரசியல் அறமே பொசுக்கி சாம்பலாக்கும்.